கைஸ், ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன் இன்ஸ்டாகிராமில். என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். என்ன போஸ்ட்னா, ஏன் வந்து டிஎம்கே லூஸ் பண்ணிச்சு, ஏன் வந்து டிவிகே ஜெயிச்சிச்சு, டிஎம்கே வந்து இன்னும் இந்த சோஷியல் மீடியா எல்லாம் பெட்டராக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த எலெக்ஷனில் நான் ஏன் போய் ஓட் பண்ணிட்டு வந்தேன், டிவிகேக்கு போட்டேன். ஏன் டிவிகேக்கு போட்டேன், எதனால் டிவிகேக்கு போட்டேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நேராக போனேன். நான் வந்து எப்போவுமே டிஎம்கேக்கு போடுவேன், இல்லை என்னோடய தொகுதி கேண்டிடேட் பார்ப்பேன். எனக்கு இப்போது 35 கிட்ட மேலே ஏஜ் ஆகுது. நான் எப்போ 18 வயசில் ஓட்டு போட ஆரம்பித்ததுலேருந்து இந்த லாஸ்ட் இவ்வளோ வருஷமாக வந்து ஒரு 3 எலெக்ஷன் போட்டிருப்பேன், ஒரு 2 கவுன்சிலர் எலெக்ஷன் போட்டிருப்பேன், அந்த மாதிரி போட்டு. இந்த வாட்டி மட்டும் நான் எதுவுமே தோணலை. நேராக போனேன், ஓட் பண்ணிட்டேன், டிவிகேக்கு வந்துட்டேன். வெளியே வந்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் என்னோடய எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னே எனக்கு தெரியும். எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு தெரியும். நான் ஓட்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா யோசிச்சேன்னா, இது நம்ம எதுவுமே தெரியாமல் போய் ஓட் பண்ணியிருக்கோம், எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு தெரில, அட்லீஸ்ட் அவரை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சிருக்கலாம் போலையே அப்படின்னு நினச்சேன். ரைட், இந்த போஸ்ட்டுக்கு வரும். இந்த போஸ்ட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு 3-4 நாள் ஆகும். இந்த 4 நாளில் நான் அந்த இன்ஸ்டாகிராமே போகல. எப்போ போனாலும் இந்த நியூஸ் தான் ஓடுதுன்றதுனால நம்ம வேலையும் பண்ண முடியாது, நான் இப்படியே விட்டுட்டேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. சரி, நான் திட்டிட்டு போட்டவங்க வேறு வேலை வெட்டி கிடையாது, இல்லை நம்ம அதை பற்றி பெருசாக யோசிக்க தேவையில்லை. சரி, யார் திட்டுறாங்கன்னு செக் பண்ணி பார்த்தா எல்லாம் ஸ்ரீலங்கன் ஐடிஸ், எல்லாம் வந்து கேரளா ஐடிஸ். ஒருத்தனுக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஓட்டு கிடையாதுங்க, ஒருத்தனு கூட இல்லை. சரி, அந்த ஐடி ஸ்கூலெல்லாம் போய் பார்த்தா விஜய் நான் வந்தால் தான் நல்லாயிருக்கும், டிஎம்கே தீய சக்தி, டிஎம்கே தீய சக்தி. டிஎம்கேக்கு ஸ்ரீலங்காக்காரனுக்கு நடா சம்பந்தம் எனக்கு புரியல. இது யாழ்ப்பாணத்தில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான், அவன் வந்து டிஎம்கே தீய சக்தி, டிஎம்கே வந்தால் தமிழ்நாடு உருப்படாது. தமிழ்நாட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புரியலையே. எப்படி இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியும்? உனக்கு விஜய் அண்ணனாக இருக்கலாம்டா, விஜய் எனக்கு சிஎம்ல, உன்னை விட எனக்கு அதிக ரைட்ஸ் இருக்குது. நீ அவர் படத்துக்கு தான் ரசிகர். அவர் என்னை அடுத்த 5 வருஷம் என்னை அவர் தான் பார்த்துக்க போகிறாரு. நான் சேஃபாக அவரோட ஆட்சியில் தான் சேஃபாக இருக்க போகிறேன், பத்திரமா இருக்க போகிறேன். எனக்கு புரியலைங்க. தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கவன் இதெல்லாம் பண்ணால் பரவாயில்ல. ஸ்ரீலங்காலேருந்து வந்தவனும் சரி, கேரளா கூட பரவாயில்ல, அவன் இந்தியனு 4 நாள் மைக்ரேட் ஆகி இங்கே வந்து வாழ போகிறான், இங்கே ஓட்டு போட அப்படி கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் உட்காந்துட்டு ஒருத்தனுக்கு ஓட்டே இல்லை இங்கே இந்தியாவில். எனக்கு புரியலைங்க, என்னவோ நடக்குது. பட் பார்க்கலாம்.